ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிராங்க்ஸ்டர் ராகுல் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா என் மாமா ஷாப்பில் இருக்கேன். சாரி மாமா இல்லை புரியுது மாமா ஷாப், அதாவது யூஎஸ் கல்ச்சரில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்கிறீங்கல்ல இந்த ஷாப் எல்லாத்தையும். அப்படிதான் இருக்கு. ஜஸ்ட் நம்ம லேட் நைட்டுக்காக வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு செய்யாம பப் போயிட்டு வந்த அப்புறம் வந்து சாப்பாடு இருக்காம இருக்கு. ஆமா ஆமா ஆமா, வந்து நம்ம வந்தா ஷூரா ட்ரை பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. இனிமேல் நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நம்ம பசங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சென்னை இல்லை வந்து கிட்ட அண்ணா நகர் கிட்ட தான் இருக்குது. ட்ரெண்ட்ஸு அது பக்கத்தில் தான் இருக்குது. மாமா ஷாப்னா நிறைய ஃபேமஸு. இங்கே மட்டும்தான் இருக்கா வேறு? இங்கே பெசன்ட் நகர்லேயும் இருக்குது. 2 அவுட்லெட்ஸும் 3 o'clock வரைக்கும் ஓப்பன். வீக்கெண்ட்ஸ் 4 o'clock இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிராங்க்ஸ்டர் ராகுலுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மாமா ஷாப். தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே இருக்கு இல்லை, மெனுகள் எல்லாமே இருக்கு சார். டிஷ் தான் இல்லை, வேற டிஷ் புரிஞ்சிச்சு. கீழே வந்து கரீம் பாய் இருக்காரு நம்ம சிக்கன் கடை பக்கத்துல தான். அவர்கிட்ட போய் ராகுல் பாய் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. நீங்க செல்ஃப் சர்வீஸ் சார், இது செல்ஃப் நீங்க குக் பண்ணி சாப்பிடணும். அவங்க கத்து கொடுப்பாங்க எப்படி சமைக்கணும்னு கத்து கொடுப்பாங்க. காசை ரிட்டர்ன் பண்ணா காசை கொடுக்க போயிட்டு நீங்க கட் பண்ணுங்க. என்ன என்னடா பாகுபலி 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 மயிறு பாகுபலி. நான் ஒரு பாய் दो பிரியாணி தானே ப்ரோ? 2 நிமிஷம் ஆர்டர் வந்து ப்ரோ. ஸ்விக்கி எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க என்ன அர்ஜென்ட்டாக ப்ரோ? சிக்கன் 61 போட்டுருக்கா சார். சார் சைட் டிஷ் சார் சைட் டிஷ்ல இருக்குது சார். சிக்கன் 95 இருக்கும் சார். அது வந்து ஆஃபரில் இருக்குது சார். 178 rupees. பட் இப்போ 117 கொடுத்துருக்காங்க சார் டிஸ்கவுண்ட்டில். நல்லா இருக்கும் சார். நான் சொல்லுங்கள். ஓகே சார். சிக்கன் ரைஸ் முடிஞ்சிச்சுல? முடிஞ்சிச்சா? வேற எக் பிரியாணி எக் பிரியாணி இல்லை சார். எல்லாம் இருக்குன்னீங்க. எல்லாமே இருக்கு இல்ல, மெனுகள் எல்லாமே இருக்கு சார். டிஷ் தான் இல்ல, வேற டிஷ் புரிஞ்சிச்சு ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் தப்பு சொல்லுவேன். நீங்க பே பண்ணா நான் செல்ஃப் சர்வீஸ் புரியுதா? நான் சொல்ற டோக்கன் மாதிரி சிஸ்டம். இப்போ ஆந்திரா மீல்ஸ் அந்த மாதிரி மீல்ஸ் பண்ணீங்கன்னா டோக்கன் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி தான். ஆமா, இது மாதிரி நீங்க பேடிஎம் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா நான் எடுத்துருவேன். இல்ல அறிவில்லைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இப்ப சொல்லுவீங்க நீங்க. கஸ்டமர் வரும்போது எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்கள் வந்து கழுவு வாங்கணும் சார். தப்பு எடுத்துக்காதீங்க. கீழே போனீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் கரீம் பாய் ஒரு கடை இருக்காரு, சிக்கன் கடை. சரி, சிக்கன் முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு ராகுல் பாய் வந்து, என் பேர் ராகுல் பாய் வந்து ஒரு கோழி கால் கட்டுருந்தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சார். முடிஞ்சு போச்சு சிக்கன் தான். புரியல இல்லை சார், கோழி முடிஞ்சு போச்சு. சிக்கன் வந்து ஃப்ரெஷ் வந்து வச்சிருந்தாங்க ஃப்ரிட்ஜில், அது முடிஞ்சு போச்சு சார். கீழே வந்து கரீம் பாய் இருக்காரு நம்ம சிக்கன் கடை பக்கத்தில் தான். அவர்கிட்ட போய் ராகுல் பாய் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இந்த காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. ஏன் ப்ரோ நான் செய்யணும்? நான் ஏன் செய்யணும்? வரும்போது நான் ஏன் சரி திங்க தானே வந்தீங்க. அது உங்களுக்கு தான் பண்ணுறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன் தலைவரே. சார் ஒன்றும் இல்லை, கிச்சனில் வந்து சிக்கன் முடிஞ்சு போச்சு. அந்த சில்லறை எடுத்து போயிட்டு கீழே கரீம் பாய் இருப்பார். கீழே கரீம் பாய்னு ஒருத்தர் இருப்பார் சார். 1/2 கிலோ சிக்கன் ராகுல் பாய் கேட்டார், வாங்கிட்டு வாங்க. பேடிஎம் தான் பண்ண போறீங்களா? பேடிஎம். சரி, நம்பர் சொல்கிறேன். சார் 77 225 348 77589. புரியுது. 10 நம்பர் தான். நீ எவ்வளோ நம்பர் கொடுத்தேன் உங்களுக்கு? ஓ சாரி சாரி சார், இல்லை 2 நம்பர் தான் சார். சாரி சார். என்ன ப்ரோ? சார் என்ன தலையை அடிச்சுக்கிறேன்? நான் தப்பாக பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் தலைவா. இல்ல ப்ரோ, 10 நம்பர். சரி சார், நான் கொடுக்குறேன் தலைவா. எழுது தலைவா. 77 சுமார் 20 நம்பர் சொல்றீங்க. லூஸ் கீஸ் பேசாதீங்க, புரியுதுங்களா? ஏன் லூஸுங்கிறீங்க? இண்டிஷனாக பிஹேவ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பேசிட்டு. நான் இண்டிஷனா சரி நீங்க சரி, நான் சொல்ல நம்பர் 7777. ஐயா, கோழி முடிஞ்சு போச்சு. கோழி தெரியுங்களா? சாப்பிட்ற கோழி. அந்த கோழி வந்து ஒழுங்கா பேசியாங்க. கஸ்டமரை ஒழுங்கா டீல் பண்ணுங்க சார். கோழி இருக்குல்ல சார், அந்த கோழி வந்து தீர்ந்து போச்சு சார். கீழே கரீம் பாய் இருக்காரு, சிக்கன் கடை வச்சிருக்காரு. கடந்த 4 வருஷமா வச்சிருக்காரு சார். அவரு நல்ல நம்ம க்ளோஸ் தான். அந்த மயிருக்காக நான் கேட்கலைங்க. இந்த மயிரா என்ன கெட்ட வார்த்தைலாம் போடுறீங்க? எதுக்கு நீ பேச நீ கெட்ட வார்த்தை ஏன் போடுறீங்க கேட்டேன். இல்லை சார். ஏய் பரிசு எடுக்கல. ஏன் சார் என்ன ஏன் பரிசு நீ எப்படி எடுக்க? நீங்க கத்துறீங்க சார். அவன் ஹோட்டல் வந்து நீங்க பர்ஸ் எடுக்கல சார். நீங்க வந்து சில்லறை கொடுக்குறீங்க. உங்களுக்கு சேஃப்டிக்காக நான் 500 எடுத்து நான் சில்லறை வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். அது எனக்கு தெரியும். நீ அதை கேட்க கூடாது. ஏன் பரிசு என்னுடைய பெர்மிஷன் இல்லாம நீ எடுக்கிற எப்படி? சார் ஏன் சார் கத்துறீங்க? இப்போ ஹோட்டல் வந்து எப்படி கத்துறீங்க? இல்லப்பா, நான் 500 நான் பர்ஸ்ல இருந்து பேமெண்ட் எடுக்கிறாருப்பா. இவர் எப்படி அதை எடுக்கலாம்? நான் திருநனா சார்? நான் திருநனா சார்? என்ன சார் எத்தனை பேர் இருக்கோம்? என்ன பேச்சு என்ன பார்த்தா ஹோட்டல் மாதிரியே தெரியலங்க. பின்ன என்ன டான்ஸ் கிளப் மாதிரி இருக்கா? அப்புறம் ஒன்றும் இல்லை, தப்பா எடுத்துக்கீங்க. உள்ள போங்க, நவீன் ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? உள்ள போய் நவீன் இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற லுங்கி போட்டு உள்ள வந்து காய்கறி கடை உள்ள காய்கறி எல்லாம் நீங்களே வெட்டிட்டு நீங்க செல்ஃப் சர்வீஸ் சார். இது செல்ஃப் நீங்களே குக் பண்ணி சாப்பிடணும். அவங்க கற்றுக் கொடுப்பாங்க எப்படி சமைக்கணும்னு கற்றுக் ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. ஏய்
எதுக்கு நான் பண்ணிட்டேன் 3 பண்ணிட்டேன் உள்ள போய் லுங்கி கட்டிட்டு போய் சமைக்கணும்னு சொல்றாரு. ஆமா அவர் இப்போ சமைச்சிட்டு வந்தார். அவனுக்கு காலைல எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க? இது இட் இஸ் கால்ட் இந்தியன் கல்ச்சர் சிஸ்டம் சார். இப்போ வந்து நிறைய இந்தியன்ஸ் என்ன நீங்க சொல்றீங்க அக்கறை சொல்லிக்கிறான் இப்படி இப்படி இருக்கு இங்கெல்லாம் வேர்க்க வருது அவன் வந்து மாஸ்டர் வந்து நீங்க பேடிஎம் பண்ணீங்க தலைவர் ஃபுட் தான் ப்ரோ. நீங்க சமைச்சு சாப்பிடுங்க நீங்க ஹெல்தியா இருக்கு. நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். கேபா ऐसे बात कर रहा है என்ன சொல்லு உங்ககிட்ட பாரு இந்தியக்காரன் அவனுக்கு இன்னும் புரியல. நான் தான் மேனேஜர் சார். நான் நார்னா ஆக்கிடுவேன் உன்னை நார்னா ஆக்கிடுவாங்க தெரியுமா பசங்க பாத்தியா? எங்க ஒரு ஜாக்கி சான் பையன் அவன் உள்ள சமைச்சிட்டு இருக்கான் பாரு எப்படி இருக்கான் பாத்தியா? லைவ்ல பாக்கலாம். நீங்களும் உள்ள லுங்கி போட்டு போயிட்டு சாப்பிடுங்க. ஜாக்கியும் பேசாது பிரியா மரியாதை கிட்ட போடுவாங்க. காசை உங்களுக்கு போயிட்டு நீங்க கட் பண்ணுங்க. நானே போய் சமைச்சிட்டு நானே சாப்பிடுறதுக்கு நான் என்ன மைத்துக்கு பணம் கொடுக்கணும்ன்றேன். நாங்க அப்படிதானே சமைச்சோம். நீ சாப்பிடுவாப்பா நான் சாப்பிட முடியுமா? பேமெண்ட் ரிட்டர்ன் பண்றான். பேமெண்ட் ரிட்டர்ன் ஏன் சார் வச்சு விடுங்க. வைடா பேமெண்ட் கீழ வைடா. வைக்கிறேன் சார் எப்போ உட்காருங்க. பேமெண்ட் நீ வைடா சார் உட்காருங்க சார் நீங்க உட்காருங்க சார். நீ பேமெண்ட் வைடா நீ முதல்ல. உட்காருங்க வைடா நீ முதல்ல. உட்காருங்க சார் நீங்க உட்காருங்க சார் ப்ளீஸ் சார். என்ன உட்காருங்கடா. சரி சார் உட்காருங்க சார். மாய் ஆளு காசை ரிட்டர்ன் பண்ணு. போய் கட் பண்ணிட்டு வா போ. ஹலோ ஏய் கஸ்டமர் கிட்ட போய் நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? ஓ நான் பேடிஎம் பண்ணல இல்ல நீ பேடிஎம் பண்ணீங்க ப்ரோ. நான் பேடிஎம் பண்ணலன்னு சொல்ல ப்ரோ. நீ பேடிஎம் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க ஃபுட் வரணும் எனக்கு. நீங்க புக் பண்ண லுங்கி கட்டிட்டு போ உள்ள போ சம. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? நியாயமா இருக்கு. செல்ஃப் சர்வீஸ் ஆமா. என்ன ப்ரோ போ 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 லுங்கி கட்டு போ. அத சொல்ற சமைக்க போ. அண்ணா நிக்கிறீங்க தர இல்ல சார் என்ன சார் ஃபர்ஸ்ட் திருட்டு இருக்கீங்க. அவர் திடீர் அடிக்க வராரு திருட்டு இருக்கீங்க. ஒருத்தர் வந்து கொலை பண்ண போறாரு. ஒருத்தர் வந்து கொலை பண்ண போற வராரு. நீங்க வந்து எப்படி பண்ணிடுறீங்க? கொலை பண்றாருங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா கொலை பண்றாருங்க என்னைய. நீங்க அவ்வளவு என்ன பாருங்க எப்படி இருக்கான் ஆளு பாத்தீங்களா பல்கா இருக்கான். என்ன வந்து என்னதுக்கு மர்டர் பண்ண வந்தாரு. இங்க உட்காந்துருந்தேன் சார். இங்க உட்காந்துருந்தேன் சார். வந்துட்டு கோழி என்னாச்சுடா? என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? அடிக்கிறதுக்கா மேனேஜர் கூப்பிடுறோம். குழந்தையா இது பாருங்க உங்க முன்னாடியே அடிக்க வர பாத்தீங்களா? பயப்படுறான் ஏனா அவன் சமைச்சு சாப்பிட சொல்லுவான். நான் ஒரு தேவையில்லாம நீதான் சீன் ஆக போறீங்க சரியா? குழந்தை மாதிரி பண்ணாதயா. போய் உட்காரியா வாங்கிட்டு வரேன். நாளைக்கு வாங்கிட்டு வரேன். நான் வாங்கிட்டு வரேன். நீ போடு சரி நான் வாங்கிட்டு வரேன். போயிட்டு கோழி வாங்கிட்டு வா. கடையில கேமரா இருக்குண்ணா. கடையில கேமரா இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல கூல என்னடா கேமரா இருக்கு மயிர் இருக்கு. ஒரு நிமிஷம் ஆயிரம் கிட்ட பார்த்தவன். சரி நான் கோபப்படாதீங்க. ஏய் நீ யாரா? அண்ணா ஒண்ணு இல்ல நீ வாடா நீ வா. அண்ணா இவங்க நம்ம நான் யாரும் தெரியுமா உனக்கு? நானி தான வர சொல்லுது. நானி தானே? ஆமா அவன் என்ன பெரிய அண்ணா உன் ஃப்ரெண்ட் தான ஒரு சாப்பிட வர சொல்லுது. ஆமா ஏய் அங்க பாருங்க ஒரு நிமிஷம். அண்ணா ஒண்ணு இல்ல கேமரா இருக்குன்னு பாருங்க. கேமரா என்னடா நீ எங்கடா அங்க நிக்க? இல்ல கேமரா இருக்குண்ணா. அண்ணா கேமரா இருக்குண்ணா. ஒரு ஷோ போயிட்டு இருக்குண்ணா. அதான் தப்பா கேமரா மயிர புடிங்கி நிக்கு. அண்ணா ஏய் அண்ணா ப்ளீஸ் சாரி கூல் போறேன். என்ன கூல்? போய் நீ போற. போய் ஏய் ஒரு நிமிஷம் சார். மத்தவனுக்கு இருக்குடா மயிர்.